ஒரு காரியத்தை நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். உங்களை அனுப்பின ஒருவர் உங்கள் பின்பதாக இருக்கிறார் என்று சொல்லி உங்களை புறப்பட போனவன் சொன்னவர் உங்களுடைய லக்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுடைய ஜீவித யாத்திரை எதற்காக இருக்கிறது என்று சொல்லி அந்த யாத்திரையை சொல்லிக் கொடுத்த ஒருவர் அந்த லக்கான ஸ்தானத்தை சொல்லிக் கொடுத்து உங்களுடைய படகிலே அனுப்பின ஒரு தெய்வம் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறார் என்பதை ஒரு நாள் நீங்க மறந்து போயிடாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை என்கிற இந்த படகுல இந்த வாழ்க்கை என்கிறதான இந்த ஜீவிதத்துல உங்களை தொடக்க குறித்து உங்களை புறப்பட பண்ணின ஒரு நாதர் உங்களோடு கூட சபையோடு கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்திலே உங்களுடைய தலைமுறையுடைய ஜீவிதத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை சபையை நீங்க மறந்து போகாதீங்க. சொல்றீங்க அல்லேலூயா. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் அவர்கள் என்ன செஞ்சாரா? ஆண்டவர் அவர்களுக்கு அவன் தனியா தன்னுடைய இடத்துல சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் குலுங்கினது. யார் ஜெபித்து விடுது? சபை ஜெபிச்சு. அவன் சொல்ற பேதுருவா ஜெபிச்சாரு. பேதுரு ஜெபிக்கிறார். வசனத்துல வாசிக்கிறோம், அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் என்று. ஆனால் அவனுக்கு வேண்டி ஜெபித்த ஒரு கூட்ட ஜெபம் சிறைச்சாலைய அஸ்திவாரங்களை குலுங்க பண்ண. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்ற வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உன்னுடைய கடலுடைய யாத்திரையில வாழ்க்கை பயணத்துல உனக்கு வேண்டி ஜெபிக்கிற நல்ல ஒரு தெய்வம், உனக்கு வேண்டி தேவனுடைய வலது வருஷத்துல உனக்கு வேண்டி பரிந்து பேசுகிற நல்ல பரிசுத்தாவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை சபை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இப்படி இந்த சீசர்கள் அனைவரும் அவன் படகெடுத்து புறப்பட்டு கடந்து போறாங்க. இப்படி இவர்கள் கடந்து போகிற பொழுது பலத்த காற்று எதிராக இருக்கிறபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதுனால வருத்தப்படுகிறதை கண்டு ராத்திரம் ஜெபத்திலே அவர்கள் அவன் கடந்து போகிற போல காணப்பட்டார் என்று சொல்லி முதலாவது நான் சொன்னேன்.